நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு சார். ரொம்ப ரொம்ப நல்ல படம். நல்லா இருக்குங்க. ரொம்ப அழகா சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆடியன்ஸோட மூவி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி சீயிங் them being happy. ஆக்சுவலாக இதில் சிங்கம்புலி சார் இருக்கு, முனிஷ்காந்த் சார் இருக்கு. ஸோ அவரோட காமெடி எல்லாம் வந்து நல்லா கிளாப் கிடைக்கணும். ஸோ அந்த சீன் தான் அவங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நல்லா இருக்கு சார். மூவி நல்லா இருந்துச்சு. இளையராஜா சாரோட சூப்பராக பண்ணிக்கிறாங்க சார். அருமையாக இருந்துச்சு. சொல்ல வராங்க சார். படம் அருமையாக இருக்கு. பார்க்கலாம், கண்டிப்பாக எல்லாமே இளைஞர்கள் பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. காதலுக்கு வந்து ரொம்ப பெருசாக எடுத்து சொல்லிக்கிறாங்க. சூப்பர், வெரி நைஸ். ரொம்ப ரொம்ப நல்ல படம். ஒரு ஃபீல் குட் மூவி. ஒரு ஃபிலிம் லவ்வராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து கேரண்டியாக வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்ல ஒரு மென்மையான ஒரு காதல் கதை. இப்போ உள்ள ஒரு ரொம்ப பரபரப்பு இல்லாமல் நல்ல ஒரு மைல்டான ஒரு காதல் கதை. நல்லா இருக்கு. படத்தில் என்ன சார் சொல்ல வராங்க? என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? படத்தில் வந்து அதாவது ஒரு காதலர்களை பற்றி ஒரு நல்ல விஷயம் சொல்கிறாங்க. ஒரு காதலனுடைய கனவு வந்து ஒரு காதலை நிறைவேற்றதான் கதையாக இருக்குது. எப்படி விட்டு கொடுத்து போனேன் என்னன்னு சொல்லிட்டு அதாவது ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு காதலில் வந்து ரொம்ப பொசசிவாக வந்து ஒரு காதலில் விட்டு போயிட்டா கொலை பண்ணுறான் அல்லது தற்கொலை பண்ணிக்கிறாங்களே, அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஒருத்தரை விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்குங்க. படத்தில் என்ன சொல்ல வராங்க? உங்களோட அப்பா அம்மா காதலிச்சதை சொல்லியிருக்காங்க. இன்னைக்குள்ள காதலுக்கும் அன்னைக்குள்ள காதலுக்கும் உள்ள அதை வேரியேஷனை சொல்லியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். ரொம்ப அழகா சூப்பராக பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம நிறைய படங்கள் எவ்வளோ வந்தாலும் அந்த இளையராஜா சாரோட மியூசிக்கு அடிச்சிக்க முடியாது. அந்த அளவுக்கு எத்தனை படங்கள் அவர் பண்ணாலும், ஆயிரக்கணக்கு மேலே பண்ணாலும், ஒவ்வொரு படமும் ஃபஸ்ட்டு படம் மாரி ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அந்த அளவில் அவ்வளோ இது ஸ்க்ரீன் பிளே, ரைட்டிங்கு எல்லாமே டைரக்டர் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. பேசிக்காக அவர் ரைட்டராக இருந்திருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அழகாக பண்ணியிருக்காரு. கேமரா ஒளிப்பதிவு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த படம் கேமராமேன் பாலமகேந்திரா சார் மாரி அவங்க டீமாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் 2026 காதலர் தினத்தை முன்னிட்டு இது வருது. இந்த வருஷத்துக்கு எல்லார காதலருக்கும் இந்த ட்ரீட்டாக இருக்கும். அவரை பற்றி நான் என்ன எப்படி சொல்ல முடியும்? அவர் அப்படியே ஒரு லெஜெண்டாக இருக்காங்க. அவரோட இதில் ஒரு 5 சாங்ஸ் இருக்குது இளையராஜா சாரோட. அது ரொம்ப ரொம்ப நைஸாக இருக்குது. அது இல்லாமல் பிஜிஎம் ஒவ்வொரு சீனை அப்படியே எலிவேட் பண்ணுறாரு அவரோட பிஜிஎம். அந்த கண்ணடிச்சு கூட அந்த சீன் நம்ம ஞாபகம் வரும். அது ஒவ்வொரு இடத்தும் அவர் கொடுத்துருக்கிற மியூசிக்கு. ஸோ இட்ஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். இளையராஜா சார்னுடைய மியூசிக்கு, செடியன் சார்னுடைய ஃபோட்டோகிராஃபி, அஜயன் பாலவனுடைய ஸ்கிரிப்டு, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. நல்ல ஒரு லவ். அதாவது எது காதல் அப்படின்னா உணர்வு தான் காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு படம். ஒரு மெசேஜ் வந்து லவ் தான். இது லவ், நீ எதை லவ்வை நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஒரு முரட்டுத்தனமோ இல்லை இதுவுமோ இல்லாமல் எல்லாரும் மேலேயும் வைத்திருக்கக்கூடிய ஒரு அன்பை சொல்லக்கூடிய ஒரு நல்ல படமாக இருக்குது. டீம் ஒர்க்காக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. தைரியமாக பார்க்கலாம். ஒரு ஃபிலிம் லவ்வருக்கான ஒரு ஃபிலிம் ட்ரீட். படத்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ் வந்து ராஜா சாருடைய மியூசிக்கு, அப்புறம் வந்து செல்லியினுடைய ஒளிப்பதிவு. இப்போ எனக்கு இன்னும் சில்லுன்னு இருக்குது. ஊட்டிக்கு வந்து வெளியே வந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அஜயன் பாலா வந்து ஒரு எழுத்தாளர் ஒரு நல்ல எழுதியிருக்காரு. நல்ல ஒரு மெசேஜ் எழுதியிருக்காங்க. அந்த தயாரிப்பாளருக்கு மூலம் நன்றி சொல்லணும். இருக்குங்க. நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கா இல்லை செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கா? இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு அப்படியே ஒரு சின்ன விஷயமா போய்கிட்டு இருக்கு. அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயமா போய்கிட்டு இருக்கு. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து அவங்களுக்கான காதலை சொல்லுது. ஆனால் காதலை இந்த அளவுக்கு சொல்ல முடியுங்கிறது அவர் இயக்குனர் சாருக்கு ரொம்ப நன்றி. அஜயன் பாலா சாருக்கு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல கதை, நல்ல கேமரா. செடியன் சார் ப்ளஸ் இளையராஜா மியூசிக், சாங்கெல்லாம் பிரமாதமாக இருக்குது. நன்றி. படத்தில் என்ன மெசேஜ் சார் சொல்லுவாங்க? இல்லை, ஒரு காதலை வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் ஆகுது. எல்லாருமேலே ஒரு தாயை லவ் பண்ணுறோம், பொண்ணை இது பண்ணுறோம். பட்டு ஒருத்தர் ஒரே டைமில் 2 பேர் ஃப்ரெண்டாக இருக்கும்போது இன்னொருத்தருக்கு உதவி பண்ணுற எண்ணங்கள் இருக்குல்ல, அந்த ஒரு சூழ்நிலையை இதை உடைச்சிருக்காரு. இப்போ ஆசிட் அடிக்கிறது, அந்த பொண்ணு எனக்கு கிடைக்கலன்னா இன்னொருத்தருக்கு கிடைக்கக்கூடாதுன்றது, அதை வந்து உடைச்சிருக்காரு. எப்பவுமே எந்த ஒரு சூழ்நிலையும் சுயநலம் இருக்கும். அந்த சுயநலமாக இருக்கிறது விஷயம் இல்லை. நாம் லவ் பண்ண பொண்ணு நம்மளுக்கு கிடைக்கலனாலும் அவங்களுக்கு கிடைக்கணும்னு. ஆனால் அதை உடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் இந்த படம் பக்காவாக பண்ணியிருக்காரு. டைரக்டருக்கும் கேமராமேன் சாருக்கும் ஹீரோயினி எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு மோட்டிவேஷனான படமாக தான் இருக்குது. இளையராஜாவை ரசிக்கக்கூடிய எல்லாருக்கும் இது பிடிக்கும்.
படமாக பார்த்தீங்கன்னா இளையராஜா வந்து அப்படி தூக்கி சுமந்திருக்காரு அந்த படத்தை. ஒவ்வொரு ஷாட்டையும் ஒவ்வொரு ஃப்ரேமையும் வந்து இளையராஜாவுடைய மியூசிக்கோட பார்க்கணும், ஒரு ஃபிலிம் லவ்வராக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸான படம். தைரியமாக நான் சொல்லுவேன், நல்ல படம். ராஜா சாரை பிடிச்சிருக்கக்கூடியவங்க, ஃபோட்டோகிராஃபியை பிடிச்சிருக்கக்கூடியவங்க, ஃபிலிமை பிடிச்சிருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தைரியமாக பாருங்கள். படம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக பண்ணியிருக்காங்க. ஒரு 2 hours தான் படம் வந்து ரொம்ப 2 பகுதியுமே நல்லா தான் இருக்குது. ஏன்னா அந்த படமே வந்து ரொம்ப குளுமையாக இருக்கிறதுனால நமக்கு வந்து எதுன்னு பிரித்து பார்க்க முடியல. நல்ல ஒரு நல்ல ஒரு அனுபவம் தான் அது. நம்ம இளையராஜா ஐயா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. யதார்த்தம் எங்கேயுமே மீறலங்க. ரொம்ப அருமையாக இருக்கு படம். குடும்பத்தோடு வந்து பார்க்கணும்.